ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பற்றி ஒரு 10 ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்சியூல் ரூம். அதாவது என்னென்னா, இப்போ ஜப்பானில் நீங்கள் அப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இது புக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சியூல் ரூம் நாங்கள் ஒன்று இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, அது ஒரு கேப்சியூல் மாதிரி இருக்கும். அதில் போய் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அங்கே தூங்க மட்டும் தான் முடியும். ஸோ அதுவுள்ள நீங்கள் தூங்குனீங்கன்னா, அங்கே அது வந்து எவ்வளோ ஸ்லீப் லெவல் கால்குலேட் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லும். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, எந்த சைடு இப்போ இது பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே ஒரு கேமரா மாதிரி ரோலில் இருக்கும். அது மாதிரி சொல்லும். அது வந்து ஜப்பானில் மட்டும் தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது கைஸ். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது செகண்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சைலன்ஸ் தான் கைஸ். அங்கே நீங்கள் ஜப்பானில் ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறீங்கன்னா, அங்கே வந்து அவ்வளோ சைலன்ஸாக இருப்பாங்க. இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா, அங்கே வந்து அவ்வளோ இதுவாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு மொபைல் கூட பேச முடியாது. அங்கே வந்து அந்தளவுக்கு ரூல்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு தனி ஃபேக்ட் கைஸ் ஜப்பானோட. அது எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. சரி ஓகே கைஸ். இதுக்கப்புறம் தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைப் இல்லை 2 டைப் 3 டைப் அப்படி தான் பார்த்துருப்பீங்க கிட்கேட்டு. ஆனால் ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு 100 டைப்ஸ் இருக்குது. 100 டைப் மேலே இருக்குது கிட்கேட் மட்டுமே. ஸோ நிறைய சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே அங்கே அப்படி தான் இருக்கும். அங்கே எதுவும் அது வேர்ல்டு வைடு எங்கேயுமே அவைலபிளாக இருக்காது. அந்த மாதிரி ஜப்பானில் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அங்கே வந்து ஒரு மவுண்ட் ஃபியூஜி, அது ஒரு ஃபேமஸான இது பிளேஸ் போட்டு அதே மாதிரி ஒரு இது கிட்கேட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கேக் ஃப்ளேவரில் இருக்குது, க்ரீன் டீ ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவரில் வச்சுருப்பாங்க கைஸ் அங்கே. ஸோ அது ஒரு தனி ஃபேக்ட் கைஸ் ஜப்பானை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபேக்ட்டுக்கு போனோம். ஃபோர்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிங் மிஷின் தான். ஜப்பான்னாலே வெண்டிங் மிஷின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வெண்டிங் மிஷின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு தெரு அங்கே வச்சுருப்பாங்க வெண்டிங் மிஷின்ஸ். ஸோ அங்கே வெண்டிங் மிஷின்ஸ் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இருக்கும் வெண்டிங் மிஷினில். மொபைலோட பேக் கேஸ், சிம் கார்டு உட்பட எல்லாமே இருக்கும் அங்கே. வாட்டர் பாட்டில், ஜூஸு, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே. ஸோ எல்லாமே அங்கே அப்படி யூஸ் பண்ணுவாங்க. வெண்டிங் மிஷின்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க. இது ஒரு ஜப்பான் பற்றின ஒரு ஃபேக்ட் கைஸ். இது வேர்ல்டு வைடில் எங்கேயுமே இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஃபேக்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபிஃப்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அனிமே. அதாவது அங்கே வந்து அனிமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஸ் இருக்குது. அங்கே வந்து அந்த அனிமேஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி காஸ்ட்யூம் அணிஞ்சு அங்கே வந்து ஒரு கரோக்கு பாடுறதா இருக்கட்டும், இல்லை எல்லாமே அது ஒரு கல்ச்சராக இருக்குது ஜப்பான் பொறுத்த வரைக்கும். ஸோ அனிமேங்கிறது ஜப்பானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. அதனால் அவங்க கல்ச்சரில் அது கல்ச்சரோட கலந்த மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அனிமே வேறு, கார்ட்டூன் வேறு. அது உங்களுக்கே தெரியும், கார்ட்டூன் வந்து அமெரிக்காவில் க்ரியேட் பண்ணுது. அனிமே வந்து ஃபஸ்ட்டு ஜப்பானில் தான். அது ஜப்பான் மூலமாக தான் ஃபேமஸ் ஆச்சு அனிமேங்கிறது. ஸோ அது ஒரு ஃபேக்ட் கைஸ் ஜப்பான் பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே வந்து அதை ஒரு மெயினாகவே இது பண்ணுறாங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கனாலே அங்கே ஒரு காஸ்டியூம்ஸ் மாதிரி போட்டு வந்துட்டு அதே மாதிரி இருப்பாங்க கைஸ் அங்கே. ஸோ அது ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து செரி பிளஸம்னு சொல்லலாம். செரி பிளஸம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஆட்டம் சீசன், அந்த ஒரு சீசன் வரும்போது, ஏப்ரல் மே அந்த சீசன் வரும்போது அங்கே வந்து அந்த லீவ்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி இதில் மாறிடும். அது வந்து அங்கே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அந்த டைமில் டூரிஸ்ட் கூட அதிகமாக வருவாங்க அந்த டைம்லலாம். ஸோ அது அங்கே ஒரு இதுவாக இருக்குது. அதை அவங்க செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறத. அதுக்கு அங்கே மட்டும் இல்லாமல் கொரியன், ஜப்பனீஸ் அந்த 2 இதுலேயுமே இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்ட் கைஸ் ஜப்பான் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒசாக்கா கிட்ட வந்து நாரான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே நாரா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டீர் பார்க்கு. ஸோ அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டீர் மற்ற சில அனிமல்ஸ்லாம் கூட அவ்வளோ கிளியராக கிட்ட இருந்து பார்க்க முடியும் கைஸ் அந்த மாதிரி பார்க்கில். ஸோ அங்கே உங்களுக்கே தெரியும், அங்கே வந்து நேச்சர் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன தான் சிட்டிஸ் டோக்கியோ, ஒசாக்கா, கியோத்தோ மாதிரியான சிட்டிஸ் இருந்தாலுமே, அவ்வளோ வேர்ல்டு டெவலப்டாக இருந்தாலுமே அங்கே வில்லேஜுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நேச்சருக்கும். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் வேர்ல்டு வைடெலாம் அந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி பார்க் இந்தளவுக்கு கிளியரன்ஸோடு காட்டுற மாதிரி எங்கேயும் கிடையாது கைஸ். இது ஒரு மெயின் ஃபேக்ட் ஜப்பான் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு 8th ஃபேக்ட்டுக்கு போகலாம். அப்புறம் ஜப்பானில் நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் மெயினாக ஒரு கல்ச்சர் இருக்குது, கரோக்கி கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
கரோக்கினான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு எல்லா இடத்துலையுமே ஜப்பானில் வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு டிவி, அது ஒரு பாட்டு பாடுறதுக்கான செட்டப் பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. பாட்டு பாடுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு மைக் எல்லாமே அதுக்கான இது இது டிவி அதுக்கான ஒரு அது சாங்ஸ் லிஸ்ட் எல்லாமே சிடிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, கேசட்லாம். ஸோ அவங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குரூப்போ இல்லை ஆஃபீஸ் டீம்ஸ் அந்த மாதிரி இல்லை சிங்கிளாக இண்டிவிஜுவலாக வந்து பாடுற மாதிரி தான் பாடிட்டு போகலாம். ஸோ அதுக்கு ஃபீஸ் வாங்குவாங்க அங்கே. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அங்கே பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபேமஸாக இருக்குது. அது கொரியன்ஸ்லேயும் இந்த பிடிஎஸ் கல்ச்சர் மாதிரி எங்கள் ஜாப்பனீஸில் வந்து இந்த கரோக்கி கல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ் கைஸ். கொரியன்லேயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் சிமிலர் தான், ஆனாலும் இங்கே கொஞ்சம் அது அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம், 9th ஃபேக்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 9th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒக்கோனோமியாக்கினா அது ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபுட். அதுவும் வந்து ஒசாக்காவில் தான் ஆரிஜினேட் ஆனது. ஸோ அங்கே வந்து ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒக்கோனோமியாக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு நூடுல்ஸ், கேபேஜ், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. இந்த அத்தோ நூடுல்ஸ்னு சொல்கிறோம். அத்தோ நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும், பர்மா நூடுல்ஸ் மாதிரியே. அது சிமிலர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜாப்பனீஸ் சாஸு, அந்த ஜாப்பனீஸ் ஸ்பைசஸ் அது மாதிரிலாம் போட்டு செய்வாங்க. ஸோ அது ஒரு சிக்னேச்சர் டிஷ் கைஸ். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேமஸான டிஷ். அப்புறம் இச்சிரான், இதை டோக்கியோலாம் பொறுத்த வரைக்கும் இச்சிரான் ராமன் அதெல்லாம் இருக்குது ஃபேமஸாக. ஸோ ஃபாரின் டூரிஸ்ட்லாம் போகிறாங்கன்னா அங்கே இச்சிரான் ராமன் இந்த மாதிரி ஒக்கோனோமியாக்கி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸான டிஷ் கைஸ். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸானது இதெல்லாம். இதே மாதிரி நிறையா ஃபுட்ஸ் இருக்காங்க. ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமாக இருப்பாங்க ஜப்பான் மக்கள் மட்டும், எல்லா இதுலேயுமே சரி. ஸோ அங்கே கோகோகோலா கூட ஒயிட் கலரில் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் கைஸ். அப்புறம் கடைசியாக 10th ஃபேக்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக 10th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஸ்லிப்பர்ஸ் தான் கைஸ். அந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ஸ்லிப்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது சாமுராய் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சாமுராய் இதெல்லாம் பண்ணுறவங்க, அந்த போஸ்ட்லாம் நடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருப்பாங்க. 2 ஸ்டாண்டு மாதிரி அதில் இருக்கும். ஸோ அது வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது கைஸ். அதாவது ஜப்பான் பொறுத்த வரைக்கும் யூனிக்கான ஒரு இது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட இந்த அனிமேல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சாமுராய் அனிமேஸ், இல்லை வேறு நருட்டோ அனிமேஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஒரு இதுலேயுமே. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்னேச்சர் ஜப்பான் பற்றின ஒரு ஃபேக்ட் கைஸ். அங்கே அதோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கொரியன் இதெல்லாம் ஒரே மாதிரின்னு பார்த்தாலுமே கொரியனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொரியன் ஜப்பானீஸ் எல்லாம் கூட அது ஃபுட்டில் இருக்கட்டுமே சரி, இது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டுமே சரி, எல்லாத்தையுமே சரி. ஸோ நான் இப்போது அங்கே வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கும் அந்த ஊருக்கு கூட கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். கொரியன், ஜாப்பனீஸ், தமிழ்நாடுக்கெல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ போட்டோன்னா சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் போடலாம். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், இதே மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் பற்றி இல்லை வேறு எதை பற்றி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். சரி, ஓகே கைஸ், ஒரு 10 ஃபேக்ட்ஸ் ஜப்பான் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.